வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை உங்களோட வாட்ஸ்அப்லயே வந்துட்டு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மினி ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து டவுன்லோட் பண்றதுக்கு ஏடிஎம் சென்டருக்கோ இல்ல உங்களோட மொபைல் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங்கை நீங்க லாகின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் மூலமாவே உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட்டையும் இது மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு சர்வீஸை எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது, நீங்க வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் நம்பரை வந்து நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட வாட்ஸ்அப் மொபைல் பேங்கிங் மொபைல் நம்பர். ஸோ இந்த ஒரு மொபைல் நம்பரை உங்க கான்டாக்ட்ல வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு அந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹாய் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். உடனே நமக்கு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளை மெசேஜ் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி வந்து கேட்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்ரி வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. அக்ரி கொடுத்ததுமே ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரி கொடுத்ததுமே மறுபடியும் ஒரு ரீப்ளை மெசேஜ் வந்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை வந்து வாட்ஸ்அப்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்கும். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரீப்ளை வந்து வரும். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இதை கிளிக் பண்ணதுமே இது உள்ள நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ நீங்க வந்து மினி ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கணும், இல்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அது 30 நாளைக்கா இருந்தாலும் சரி, இல்ல 60 நாளைக்கா இருந்தாலும் சரி, இல்ல 90 நாளைக்கா இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 90 நாள் வரைக்கும் இதுல வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். இந்த சர்வீஸை நீங்க பாக்குறதுக்கு இதுல டெபாசிட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு சென்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்ட் கொடுத்தா இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு வந்து ரீப்ளை வரும். அடுத்த ரீப்ளை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரீப்ளை வந்துருச்சு. இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்களா, இதை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். மினி ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 30 நாள் 60 நாள் 90 நாளைக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதுல இமெயில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க உங்களோட இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இன்கேஸ் இமெயில் ஐடி கொடுத்து அது ஒழுங்கா லிங்க் ஆகாம இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க. இமெயில் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு சென்ட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கீழே வந்து டிஸ்ப்ளே பண்றாங்க பாருங்க. இப்போ அந்த அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுமே வந்து அடுத்தது 30 நாளைக்கான ஸ்டேட்மெண்ட் வேணுமா, 60 நாளைக்கான ஸ்டேட்மெண்ட் வேணுமா, இல்ல 90 நாளைக்கான ஸ்டேட்மெண்ட் வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லாஸ்ட் 30 நாளைக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. யுவர் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் ரிசீவ்ட் யுவர் ரிக்வெஸ்ட் ஐடி அப்படின்னு போட்டு இதுல வந்து ஒரு ஐடி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியை போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம வாட்ஸ்அப்லயே வந்து செக் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயின் மெனு அப்படிங்கறதையும் மறுபடியும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதே ஆப்ஷன் தான். அதை கிளிக் பண்ணிட்டு டெபாசிட்டட் சர்வீஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு சென்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு ரீப்ளை வரும். அதுல ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து மறுபடியும் இப்போ நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதுல அக்கௌண்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மினி ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க வந்துரும். லாஸ்டா நீங்க பண்ண செக்ஷன் கிட்ட இதுல வந்து வருது பாருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா டெபிட்டட் அப்படின்னு அர்த்தம். அதுல வந்து சிஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அது கிரெடிட்டட் அப்படின்னு அர்த்தம். சோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் நான் வந்து பே பண்ணிருக்கேன் யாருக்கோ. சோ அது வந்து 100 ரூபாய் டெபிட்டட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 14 ரூபாய் நமக்கு ரிசீவ் ஆனதுக்கான இது வந்திருக்குது. அது எந்த டேட்ல வந்து நமக்கு வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இங்க வந்து பாத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபீஸ் இது வந்து நான் யாருக்கோ அனுப்பியிருக்கேன் அந்த இது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5091 ரூபாய் நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 ரூபாய் டெபிட்டட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது 160 ரூபாய் டெபிட்டட் ஆயிருக்கு. சோ இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மினி ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க இதுல வந்து செக் பண்ணிக்க முடியும். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மினி ஸ்டேட்மெண்ட்ல வந்து 10 டிரான்சாக்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து காமிச்சிருக்குது. சோ உங்களுக்கான மினி ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து செக் பண்றதுக்கு இனிமே நீங்க இந்தியன் பேங்கோட மொபைல் பேங்கிங் ஆப்பையோ இல்ல வந்துட்டு இன்டர்நெட் பேங்கிங்கையோ லாகின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்தியன் பேங்க்
யூசருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்தியன் பேங்கோட மொபைல் பேங்கிங் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சோம்பேறித்தனமா தான் இருக்கும். வந்து ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும். இல்ல சர்வர் எரர் வரும். அதிகமா வந்து அதுல அவ்வளோ சீக்கிரத்துல பேலன்ஸ் பார்க்க முடியாது. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்குது. நான் வந்து இந்தியன் பேங்க் யூசர் தான். ரெகுலரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து உங்களுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது மாதிரி வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களோட கரண்ட் பேலன்ஸ் என்ன, லாஸ்ட் ஃபியூ டிரான்சாக்ஷன் என்ன, அப்புறம் வந்துட்டு உங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆன்லைன்ல செக் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் 30 நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெருசா எதுவுமே டிரான்சாக்ஷன் வந்து பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 2 டிரான்சாக்ஷன் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அத மட்டும் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியாவே உங்களோட WhatsAppலயே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் வந்து இப்ப தான் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா, இத மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.